பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் அற்புதமான தேவன். இயேசுவோடு நடப்பது என்பது இனிமையான ஒரு அனுபவம். அவரோடு நடந்தீங்கன்னா அற்புதங்களை காண முடியும். ஏன் தெரியுமா? அவர் அற்புதங்களின் தேவன். நீங்க பாக்குறீங்க, இந்த பக்கம் இங்க ஒரு கட்டடம், இதுதான் புது வாழ்வு பன்னோக்கு மருத்துவமனை. நம் ஊழியத்தின் மூலமாய் கட்டப்பட்டிருக்கிற ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இது. இங்க இன்னைக்கு ஏராளமான மக்களுக்கு நன்மையான காரியம் நடக்கிறது. இதெல்லாம் நான் பார்க்கும்போது இயேசு எவ்வளவு அற்புதமானவர் என்பதை என்னாலே உணர்ந்து தேவனை துதிக்க முடிகிறது. ஆண்டவர் நடத்தி வந்த பாதை ரொம்ப அற்புதம். ஏசாயா 52:12 கர்த்தர் உங்கள் முன்னாலே போவார் என்று வசனம் சொல்லுகிறது. இதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஆண்டவருக்கு முன்னால போகக்கூடாது, அவரு முன்னாலே விட்டு அவருக்கு பின்னாலே போகணும். அதுதான் நமக்கு பாதுகாப்பு. நாங்க ஒரு இடத்துக்கு ஊழித்து போயிருந்தோமா, அங்க எஸ்டேட் பகுதி, நிறைய பொருட்கள் அதெல்லாம் வளர்ந்து இருக்கிறது. இந்த வழியா நடந்து போன ஒரு கிராமத்துக்கு போறதுக்கு இதுல எப்படி போறது? அப்போ அங்க உள்ள எஸ்டேட்ல வேலை செய்கிற ஒரு வாலிபன் வந்தார். நான் முன்னால போறேன், என் பின்னால வாங்கன்னு சொல்லி அவர் கால் வைத்து போன இடத்துல நாங்க போனோம். ஏன்னா எங்க என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியாதுல்ல. அவர் முன்னால போனதுனால எங்களுக்கு தைரியம், பின்னாலே போயிட்டோம். அதே மாதிரி இந்த ஊழிய பாதையில இயேசு எனக்கு முன்னால நடக்க அவர் பின்னால நான் நடந்து கொண்டு வர்றதுனால இதுவரைக்கும் நான் சேஃபா இருக்கிறேன், ஆசீர்வாதமா இருக்கிறேன். அப்ப கர்த்தர் உங்கள் முன்னாலே போவார், இது விசுவாசிங்க. ஒரு காலத்துல சின்னதா ஒரு ஆஸ்பத்திரி ஏழைகளுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு வாரத்துல ஒரு நாள் 35 வருஷத்துக்கு முன்னாலேயே ஆஸ்பத்திரி ஊழிய ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு வாரமும் ஏழைகளுக்கு இலவச மருத்துவ உதவி செய்ய ஆரம்பிச்சோம். அப்புறம் அது தினந்தோறும் நடக்கிற மாதிரி கர்த்தர் ஆசீர்வதித்தார். கொரோனா காலம் இருக்குல்ல, கொரோனா காலத்துல ஆஸ்பத்திரிலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல. எங்க ஊர் பகுதியில் எல்லா டாக்டர்ஸும் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆஸ்பத்திரியை க்ளோஸ் பண்ணிட்டு, இல்லாட்டா மக்கள் வருவான்னு பயம், கொரோனா தாக்கிறோமான்னு பயம். நம்ம ஆஸ்பத்திரி நாங்க அப்போ முழுமையா அது கட்டி முடிக்கப்படல, டெம்பரவரி இடத்துல நடைபெற்றது. தினமும் ஆஸ்பத்திரி சேவை இருந்தது. கொரோனா காலத்துல பஸ் எல்லாம் ஓடாது, ட்ரெயின் எல்லாம் ஓடாது. வியாதிஸ்தர்கள் நடந்து வந்தாங்க. 15 மைல் 20 மைல் நடந்து நானே போய் அவங்களுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து உதவி செய்கிற பணியை செய்தேன். நம்முடைய ஊழியத்துல யாரையும் இந்த கொரோனா தாக்கல. நம்ம கேம்பஸுக்குள்ள கொரோனா நோய் செயல்படவே இல்லை. எல்லாருக்கும் அந்த கொரோனா காலத்துல டெய்லி ஆஸ்பத்திரி திறந்து சேவை செய்யறோம். ஏழை மக்கள்லாம் நன்மை பெற்றார்கள். ஏன் சொல்லுகிறேன்? கர்த்தர் முன்னால நடந்தா நமக்கு பாதுகாப்பு. அதனால கர்த்தருக்கு முன்னால போனீங்கன்னா அவ்வளவுதான் ஆபத்து. அதனால கர்த்தர் முன்னால நடப்பதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆண்டவர் நான் இதை செய்ய போறேன், என்னை ஆசீர்வதிங்க, நான் அதை செய்ய போகிறேன், என் கூட எனக்கு எல்லாம் செய்யுங்க. ஆண்டவரை பின்னாலே நிறுத்துகிறோம். நான் முன்னால போறேன், நீங்க பின்னால என் கூட வாங்கன்னு சொல்லி. ஆண்டவர் உங்களுக்கு சித்தமான வழியில என்ன நடத்துங்க, நீங்க முன்னால போங்க, உங்க பின்னால நான் வருகிறேன். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையானாலும், பிசினஸ் ஆனாலும், வேலையானாலும், உங்களுடைய எந்த காரியத்திலும் நீங்க முன்னால போய் வழி காட்டுங்க, உங்க பின்னால நான் வரேன்னு சொல்லி வாழ்ந்து பாருங்க. எல்லா காரியம் அழகாய் ஆண்டவர் நடத்துவார். எதுவும் உங்களை தடுக்க முடியாது, சேதப்படுத்த முடியாது. நீங்க ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தை காண்பீங்க. அவ்வளவுதான். இந்த நாளில சொல்லுங்க, ஆண்டவரே நான் அவசரப்பட்டு முன்னால நடந்ததுனால நிறைய பாதிப்பை சந்திச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இனி நான் முன்னால நடக்க மாட்டேன், நீங்க முன்னால நடங்க, உங்களுக்கு பின்னால நான் நடக்கிறேன்னு சொல்லி நீங்க ஜெபித்து பாருங்களேன். ஆச்சரியமான மாற்றம் வரும். சொல்றீங்களா? அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், ஆண்டவரே நீர் எனக்கு முன்னெடுக்கிற அற்புதமான ஆண்டவர் தானே, நான் முன்னால நடந்து ஆபத்தை சந்திச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நீங்க முன்னால நடங்க, உங்க பின்னால நான் நடந்து வருகிறேன், அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.